ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீக்வென்ஸ் டேட்டா டைப் இன் பைதான். பைத்தான்ல சீக்வென்ஸ் டேட்டா டைப்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான்ல சீக்வென்ஸ் டேட்டா டைப்னா என்னன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல சீக்வென்ஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீக்வென்ஸ்னா என்ன? நார்மலான இங்கிலீஷ் வார்த்தையில சீக்வென்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடுக்கி வைக்கிறது. சீக்வென்ஸா ஒரு ஆர்டரா அடுக்கி வைக்கிறது. லைக் இப்போ 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வென்ஸா ஒரு சீக்வென்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பைத்தான்லயும் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, நெறைய டேட்டாவ ஒரே வேரியபிள்குள்ள கொண்டு வந்து அடுக்கி வைக்க போறோம். ஸோ ஒரு ஆர்டரா அடுக்கி வைக்க போறோம். ஸோ ஏன்னு ஒரு வேரியபிள், பின்னு ஒரு வேரியபிள், சி, டி இந்த மாரி மல்டிபிள் டேட்டாவ ஒரு சீக்வென்ஸா நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேரியபிள்குள்ள அடுக்கி வைக்க போறோம். இந்த மாரி நம்மகிட்ட பைத்தான்ல என்னென்ன சீக்வென்ஸ் டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 3 முக்கியமான சீக்வென்ஸ் டேட்டா டைப் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து எஸ்டிஆர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு டேட்டா டைப் இருக்கு. அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3வதா பார்த்தீங்கன்னா, டப்பிள். டப்பிள்னு சொல்லலாம், இல்ல டியூப்பிள்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி 3 விதமான சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? இது உள்ள டேட்டா என்ன மாரிலாம் ஃப்ளோ ஆக போகுது? அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, நியூமெரிக்கல் டேட்டா டைப் பார்த்திருந்தோம். ஸோ நியூமெரிக்கல் டேட்டா டைப்னா நம்பர்ஸ் எப்படிலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? ஒரு ப்ரோகிராம்க்குள்ள எப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல நம்ம வந்து ஒரு கேரக்டர்ஸை எப்படிலாம் நம்ம வந்து உள்ள வைக்கலாம். ஸோ கேரக்டர் டேட்டாவை எப்படிலாம் நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து போலாம். ஓகே. ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான கேரக்டர்ஸ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதாவது நம்ம கேரக்டர்னா யார சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ, பி, சி இந்த மாரி கேரக்டரா இருக்கலாம். இல்ல 1, 2, 3 இந்த மாரியான கேரக்டரா இருக்கலாம். இல்லன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் ஹேஷ் அதுக்கப்புறம் ஆஸ்டரிஸ்க் அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஆம்பர்சன்ட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் டேட்டாவெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ரோக்ராமுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸோ இதில ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப். யூசுவலா 1, 2, 3ன்ற மாரியான டேட்டாவ எதுல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றத நம்ம பார்த்துருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பால நம்மளால நம்பரையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அட் த சேம் டைம் கேரக்டர்ஸையும் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சரிங்களா? சரி, இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எப்படி ஒர்க் ஆகுது? அத நம்ம வந்து எப்படி பார்க்குறது? அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மகிட்ட வந்து மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து டேட்டா டைப்ப டிக்ளேர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க வேரியபிள் குடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இன்ட்ன்னு சொல்லி குடுப்போம். இன்ட்க்கு ஏன்ற ஒரு வேரியபிள் நேம் குடுப்போம். அந்த ஏன்ற வேரியபிள்ல 10ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். டேட்டா டைப் குடுப்போம். அதுக்கப்புறம் அந்த டேட்டா டைப் என்னன்றத நம்ம சொல்லுவோம். ஆனா, நீங்க வந்து பைத்தான் பொறுத்தவரையிலும் நம்ம டேட்டா டைப் தனியா மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. எக்ஸ்பிளிசிட்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஏ ஈக்குவல் டூ 10 அப்படின்னு சொல்லி குடுத்தாலே, இந்த பைத்தான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏன்ற வேரியபிள் வந்து ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்ப அதாவது இந்த ஏன்ற வேரியபிள் வந்து ஒரு இன்ட் டேட்டாவ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இன்டிஜர் வேரியபிள் அப்படின்ற மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏன்ற வேரியபிளுக்கு வந்து நான் வந்து ஏபிசி அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஏன்ற வேரியபிள் வந்து கேரக்டர் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குல்ல. இப்ப நம்ம வந்து கேரக்டர் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால, இந்த பைத்தான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஏன்றது வந்து ஒரு கேரக்டர் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம வந்து நம்பர் போடுறதா இருந்தா, நமக்கு வந்து சிங்கிள் கோட் தேவைப்படுது. இத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க வந்து நம்பர் அதாவது ஒரு வேரியபிள்ல வந்து வேல்யூ அசைன் பண்ணும்போது, நம்பர் போடுறதா இருந்தா சிங்கிள் கோட் தேவை கிடையாது. ஆனா ஒரு வேரியபிள்ல வந்து வேல்யூ அசைன் பண்ணும்போது, நாம ஸ்ட்ரிங் அசைன் பண்றதா இருந்தா, ஸ்ட்ரிங் மீன்ஸ் கேரக்டர்ஸ் அசைன் பண்றதா இருந்தா, அப்ப நமக்கு கண்டிப்பா என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிங்கிள் கோட் கண்டிப்பா போட்டே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி போட்டுட்டோம்னா, இப்ப இந்த வேல்யூ இந்த ஏன்ற ஒரு வேரியபிள் என்ன டேட்டா டைப்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எஸ்டிஆர ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. எஸ்டிஆர்ன்றது ஒண்ணுமே இல்ல. ஸ்ட்ரிங்ன்றது தான் எஸ்டிஆர்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல வந்து ஏன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, இந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங் டேட்டாவ உள்ள ஹோல்ட் பண்ணி வைக்க போறோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவலா நம்ம வந்து டைப் செக் பண்ண போறோம். ஸோ இந்த ஏன்ற வேரியபிள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்றத பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா பிராக்டிகலா ஒர்க் அவுட் பண்ண பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்க பைத்தான் லாகின் பண்ணணும்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்து டைப் பண்ணி என்டர் அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து பைத்தான் லாகின் ஆயிடும். இப்போ நான் இதுல வந்து ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுப்பேன்.
இப்போ இந்த ஏன்ற வேரியபிள்ல 10ன்ற வேல்யூ இருக்குது கரெக்ட்டுங்களா? நம்ம இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ பிரிண்ட் பிரிண்ட் டைப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த ஏன்ற வேரியபிள் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அப்போ நமக்கு வந்து என்ன மாதிரி டைப் ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத நம்ம காட்ட போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லைனா பி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பில ஃபர்ஸ்ட் நான் ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போதைக்கு பாருங்க நான் என்ன கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சிங்கிள் கோட்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் அப்படியே என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சோம்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணிடுச்சு. அப்போ இது ஏன் எரர் த்ரோ பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து ஏபிசின்ற வேல்யூவை நம்ம அசைன் பண்ண ட்ரை பண்றோம். அப்போ அந்த அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஒரு கேரக்டர்ஸா இருந்துச்சுன்னா, பியூர்லி கேரக்டர்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் இங்கேயும் சிங்கிள் கோட் கொடுத்துருக்கணும். அப்படி சிங்கிள் கோட் கொடுக்காம நம்ம வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் அசைன் பண்றதா இருந்தா அது இன்னொரு வேரியபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஏக்கு வந்து 10ன்றதை கொடுத்து இப்போ பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 10ஆ இருக்கும். பியோட வேல்யூ 10ஆ இருக்கும். எப்படின்னா ஏக்கு நம்ம 10 அசைன் பண்றோம், பிக்கு நம்ம என்ன அசைன் பண்றோம்னு கேட்டிங்கன்னா ஏவை அசைன் பண்றோம். அப்போ ஏவோட வேல்யூ என்னவோ அதுதான் பில வந்து ரீஅசைன் ஆகும். இப்போ நம்ம வந்து வேரியபிள் செட் பண்ணும்போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வேரியபிள் செட் பண்ணும்போது நான் வந்து 10ன்னு கொடுத்தேன்னா இன்டிஜர் சிங்கிள் கோட் தேவை கிடையாது. நான் வந்து இன்னொரு வேரியபிள் செட் பண்ணும்போது ஏன்னு கொடுத்தேன்னா இந்த டைம்ல எனக்கு வந்து சிங்கிள் கோட் தேவைப்படாது. ஏன்னா நான் என்ன பண்றேன்னு கேட்டிங்கன்னா இதுவும் கேரக்டர் தானே, இந்த கேரக்டரை நம்ம வந்து இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த எரர் த்ரோ பண்ணாது. நான் உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஏக்கு வந்து 10 வைக்கிறேன், பிக்கு வந்து ஏ வைக்கிறேன் பாருங்க. இப்போ பாத்தீங்களா நமக்கு எரர் த்ரோ பண்ணல. ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க நமக்கு வந்து ஏபிசி கொடுக்கும்போது எரர் த்ரோ பண்ணுச்சு. ஆனா இப்போ நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணல. ஏன்னா ஏன்றது ஒரு வேரியபிள். ஒரு வேரியபிள இன்னொரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு சிங்கிள் கோட் தேவைப்படாது. ஆனா ஒரு வேரியபிளுக்குள்ள பியூர்லி கேரக்டர், ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ எங்கேயுமே யூஸ் பண்ணல, ஒரு வேரியபிளா எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் என்னவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கேரக்டர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்படி கேரக்டரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் கோட் தேவைப்படும். ஓகேங்களா? அப்போ நீங்க ஒரு இன்டீஜருக்கு சிங்கிள் கோட் தேவை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றதா இருந்தா உங்களுக்கு சிங்கிள் கோட் தேவை கிடையாது. ஆனா ஒரு கேரக்டர்ஸ் நீங்க அசைன் பண்றதா இருந்தா கண்டிப்பா சிங்கிள் கோட் வேணும். இட்ஸ் மேண்டட்டரி. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த சிங்கிள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ பாத்தீங்களா நமக்கு அந்த எரர் த்ரோ பண்ணல. ஏன்னா இந்த ஏ வந்து ஏபிசி வந்து ஸ்ட்ரிங்கா அதை கன்சிடர் பண்ணிருச்சு. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஏவை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஏ உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ ஏபிசி இருக்கு அப்படின்றது அது புரிஞ்சுக்கிச்சு. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேரியபிள்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்பர் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இன்டீஜர்னு காட்டுச்சு. ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது என்ன மாதிரி காட்டுது அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ பிரிண்ட் டைப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படின்னு வருது. அப்போ எஸ்டிஆர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வச்சு ஒர்க் பண்ண முடியுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். அந்த வேரியபிளுக்கு வந்து பைத்தான் அப்படின்ற ஒரு வேல்யூவை அசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த பைத்தான்ற வேல்யூ அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரையிலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு வேல்யூக்கும் ஒரு ஒரு பொசிஷனை செட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பைத்தான் அப்படின்னா பி ஒய் இ எச் ஓ என் இப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்குக்கு இந்த ஸ்ட்ரிங் இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிங். இந்த பைத்தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வேல்யூக்கு கீழேயும் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணும். அதாவது ஒரு பொசிஷன் அசைன் பண்ணும். இதோட பொசிஷன் வந்து 0ல இருக்கு, இதோட பொசிஷன் 1, இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு ஒரு வேல்யூவை நமக்கு அசைன் பண்ணுது. அப்போ நேம்ன்ற வேரியபிள்குள்ள பைத்தான்ற ஒரு டெக்ஸ்ட் ஸ்டோர் ஆகுது. அந்த ஸ்டோர் ஆகக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஒரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நம்ம தனியா பிரிண்ட் பண்ணி நம்மளால பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். எப்படி பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த பைத்தான் அப்படின்றது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இந்த பைத்தான்றது பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நம்ம வந்து நேம்
0 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 0ன்ற இந்த கேரக்டர்ல இந்த பொசிஷன்ல யார் இருக்காரோ அந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆவாரு. அப்ப 0ல யார் இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பீன்ற கேரக்டர் தான் இருக்காரு. அப்போ இதுதான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு நம்பர் கொடுப்பது பாத்தீங்களா? இந்த நம்பரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பைத்தான்ல பொறுத்தவரையும் நம்மளால ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. ஸ்ட்ரிங்குக்கு பின்னாடி ஒரு ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இது செக் பண்ணி பார்த்தலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேம் ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்துட்டு நான் இப்போ வந்து என்டர் அடிச்சிடறேன். என்டர் அடிச்சுட்டு நான் இப்போ வந்து பிரிண்ட்ன்றதை கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட்ன்றதை கொடுத்துட்டு நான் நேம் டிஸ்ப்ளே பண்ணணும்னு சொன்னா எனக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒன்ல, அதாவது இப்போ 1வது நம்பர்ல என்ன கேரக்டர் இருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும். அதாவது பிரிண்ட் இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் வச்சு நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதாவது நேம் கொடுத்துறேன். நேம் கொடுத்துட்டு இண்டெக்ஸ் 0ல யார் இருக்காரு அப்படின்னு கேட்குறேன். இண்டெக்ஸ் 0ல யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா பி இருக்கு. இப்போ இதுவே இண்டெக்ஸ் 1ல யார் இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒய் இருக்கு. பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பி இருக்குது, 1ல யார் இருந்தாருன்னா ஒய் இருக்குது, 2ல யார் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டி இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால டைரக்டா நேம்னு கொடுத்தோம்னா பைத்தான் டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய வேல்யூவோட இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னா அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டரும் நம்மளால தனியா பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இது நமக்கு லேட்டரா நமக்கு தேவைப்படும். அதனால இப்போதைக்கு ஜஸ்ட் பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு வந்து லேட்டரா எப்படி தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேம்ல வந்து என்ன அசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். பைத்தான் அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நேம் ஈக்குவல் டு நேம்ல வந்து 0ல யார் இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பி இருக்காரு. இப்போ நம்மளால இந்த பியை ரீஅசைன் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நேம் ஈக்குவல் டு பைத்தான்றத ஃபர்ஸ்ட் நம்ம அசைன் பண்ணிட்டோம். திரும்பவும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ரீஅசைன் பண்றேன். இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ரீஅசைன் பண்ண முடியும். ஏற்கனவே அசைன் பண்ண வேல்யூவை ரீஅசைன் பண்ண முடியும். ஆனா நம்ம இண்டெக்ஸ் மூலியமா ரீஅசைன் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிட்ட நேம்ல யார் இருக்காருன்னு கேட்டா ஜாவா இருக்காரு. ஸோ நான் நேம் 0 ஈக்குவல் டு ஜேக்கு பதிலாக நான் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட போறேன். அப்படி போட்டோம்னா அது நமக்கு வந்து ரீஅசைன் ஆகி இப்படி நமக்கு வருதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ இண்டெக்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங்கை சேஞ்ச் பண்ண முடியுமா, அதாவது ரீஅசைன் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ப்ரோக்ராம்ல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிருக்கேன் பைத்தான்றது வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் ஜாவான்றது வைக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண முடியுது நம்மளால ரீஅசைன் பண்ண முடியுது. ஸோ இங்க நான் போயிட்டு பிரிண்ட்ல போயிட்டு நேம்னு கொடுத்தோம்னா எனக்கு இந்த இது வருது. கரெக்ட்டுங்களா? இப்போ நேம் நம்ம வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஜேக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ன்றதை வைக்கணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து சிங்கிள் கோட் இங்க கொடுத்துட்டு நான் எக்ஸ் கொடுத்துட்டு நான் அடிக்கிறேன். இப்போ நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜேவோட பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜேவோட பொசிஷன் 0 தான். அந்த 0ன்ற ஒரே ஒரு வேல்யூவை நான் ரீஅசைன் பண்ண ட்ரை பண்றேன். அதாவது நம்மளால என்ன பண்ண முடியுது, மொத்தமா இந்த வேல்யூவை ரீஅசைன் பண்ண முடியுது. ஜாவா அப்படி சாரி பைத்தான் அப்படியே என்ன ஆயிட்டாரு, ஜாவாவும் மாறிட்டார். இப்போ ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்து நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன்னு கேட்டீங்கன்னா ரீஅசைன் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி ஒரு கேரக்டர் மட்டும் நான் எடுத்து ரீஅசைன் பண்ண ட்ரை பண்ணனா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா ரீஅசைன் பண்ண முடியாது. எரர் தான் த்ரோ பண்ணும். ஸோ இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங்குக்கு நாம கொடுக்கக்கூடிய இந்த வேல்யூ என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இம்மியூட்டபிள் அப்படின்றாங்க. அதாவது ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம ரீஅசைன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரீஅசைன் பண்ண முடியல. இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்மியூட்டபிள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்மியூட்டபிள்ன்றது வந்து ஒரு வேல்யூக்கு, அது ஒரு வேரியபிளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு நம்ம 10ன்னு வச்சுட்டோம்னா திரும்பவும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா 11ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வச்சுட்டோம்னா அதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாத கான்செப்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இம்மியூட்டபிள் அப்படின்றாங்க. இதுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்காரு மியூட்டபிள். ஸோ மியூட்டபிள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வேரியபிளுக்கு வந்து 10ன்னு வச்சுட்டோம். திரும்பவும் அந்த வேரியபிளுக்கு வந்து 11ன்னு வச்சோம்னா அது ரீஅசைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து மியூட்டபிள் அப்படின்றாங்க. அப்போ பைத்தான்ல இருக்கக்கூடிய எல்லா வேரியபிளுமே வந்து மியூட்டபிள் தான். ஸோ எதுலயுமே வந்து நம்மளால வந்து ஒரு வேல்யூ வச்சுட்டு திரும்ப நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்மளால பண்ண முடியும். ஈவன் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிளே நம்மளால வந்து வச்சுட்டு என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா 3.14 வச்சோம். திரும்பவும் நம்மளால 3.15 மாத்த முடியும்.
ஸோ அப்போ மியூட்டபிள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அது பிரச்சனையே கிடையாது. ஓ இம்யூட்டபிள்ன்றது வந்து எப்போ ஒர்க் ஆகுது பைத்தான்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இண்டெக்ஸ் வச்சு வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது, அந்த பைத்தான் வந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, இம்யூட்டபிளா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இண்டெக்ஸ் வச்சு ஒர்க் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து பைத்தான் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா, இந்த பைத்தான்ற டெக்ஸ்ட்டை நான் திரும்ப என்னால் ஜாவான்னு சொல்லி மாற்றிக்க முடியும். ஃபுல்லா சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த கான்செப்ட் பேர் வந்து மியூட்டபிள். ஸோ என்டையரா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் இப்ப இந்த பைத்தான்ற ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு அந்த தீயை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வந்து ஏ ஏ வைக்க ட்ரை பண்றேன். ஸோ இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் என்னால மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நம்மளால மாத்த முடியாது. அந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இம்யூட்டபிள் அப்படின்றாங்க. ஸோ இந்த மியூட்டபிள் இம்யூட்டபிள் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய டேட்டா டைப்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு நான் வந்து பேசிக்கா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போ ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேரியபிளுக்கு நாம ஒரு கன்டினியூவா ஒரு சீக்வன்ஸா ஒரு கேரக்டர் நம்ம வந்து குடுக்குறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி குடுக்கக்கூடிய டேட்டா டைப்ப தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி. இப்போ ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இதுதான் உங்களோட பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸ்ல நான் என்ன பண்றேன்னு கேட்டிங்கன்னா, சில ஃப்ரூட்ஸ நான் போடணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வந்து ஆப்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பனானா இருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மேங்கோ இருக்கு. இந்த மாரி நம்மகிட்ட வந்து ஒரு 3 ஃப்ரூட் இருக்குன்ற மாரி வச்சுப்போம். நான் என்ன பண்றேன், இந்த 3 ஃப்ரூட் எடுத்துட்டு வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள போடணும். நான் இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த 3 ஃப்ரூட்ட போடுறதுக்கு முன்னாடி, நான் என்ன பண்றேன்னா, இந்த 3த்தையுமே சேர்த்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு, இல்லன்னா ரேப்பர்ல போட்டு 3த்தையுமே ஒண்ணா ஒண்ணா கட்டி, அதுக்கப்புறம் அந்த பேக் எடுத்துட்டு வந்து, இப்ப இது உள்ள போட்டுறேன். இப்ப இது உள்ள போட்டதுக்கு அப்புறம், இப்போ இது உள்ள என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இது உள்ள அந்த பேக் இருக்கும். அந்த பேக் உள்ள வந்து ஆப்பிள் இருக்கும், பனானா இருக்கும், மேங்கோ இருக்கும். இப்ப இந்த 3மே வந்து இந்த ஒரு பேக் உள்ள இருக்கு. இப்போ நீங்க வந்து இஃப் இன் கேஸ் நீங்க பனானான்ற இந்த ஃப்ரூட்ட மட்டும் ரிமூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இது மட்டும் எனக்கு வேண்டாங்க. இத நான் என்ன பண்றேன்னா, ரிமூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இல்லன்னா நான் என்ன பண்றேன், இந்த மேங்கோ எனக்கு வேண்டாங்க. அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆரஞ்சு வேணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ, இப்போ நான் வந்து இந்த 3 ஃப்ரூட் எடுத்துட்டு வந்து இந்த பாக்ஸ்குள்ள போட்டேன். எனக்கு இப்போ மேங்கோ மட்டும் எடுத்துட்டு ஆரஞ்சு நான் மாத்தி வைக்கணும். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது உள்ள இன்னொரு பாக்ஸ். அப்போ டைரக்ட்டா என்னால மேங்கோவ டச் பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும், இந்த பேக்க முதல்ல வெளிய எடுக்கணும். அந்த பேக்க வெளிய எடுத்ததுக்கு அப்புறம், அத ஓப்பன் பண்ணி அது உள்ள இருக்கக்கூடிய மேங்கோவ நான் ரிமூவ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்போ என்னால என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டா இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அது உள்ள இருக்கிறத சேஞ்ச் பண்ண முடியல. கரெக்ட்டுங்களா? அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும், இதையும் ஓப்பன் பண்ணா தான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப இதே சினாரியோ தான் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமே தான். ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன பண்றோம் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்கிட்ட வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த நேம்ன்ற வேரியபிள்ல என்கிட்ட ஆப்பிள் இருக்கு, அப்புறம் பனானா இருக்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன் மேங்கோ இருக்கு. ஸோ இந்த மாரி 3 ஃப்ரூட்டுமே யார்கிட்ட இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நேம் கிட்ட இருக்காரு. நான் வந்து என்ன பண்றேன், ஃபியூச்சர்ல வந்து "ஏப்பா எனக்கு இந்த பனானா புடிக்கலப்பா. நான் என்ன பண்றேன், சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பனானாக்கு பதிலா வேற ஏதாவது வைக்கிறேன். இல்ல இந்த மேங்கோக்கு பதிலா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி ஆரஞ்சுக்கு வைக்கிறேன்." ஸோ நான் வந்து இந்த மாரி மாத்தணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நேம் ஈக்குவல் டூ ஆப்பிள் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி பனானா அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி மேங்கோ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஆரஞ்சுன்றத நான் வைக்க ஆசைப்படுறேன். ஸோ அப்போ நாம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை என்னால என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா மாத்த முடியாது. ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோமே. ஸ்ட்ரிங்ல ஒரு தடவை ஸ்ட்ரிங்ல நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா அது உள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடிஃபை பண்ண முடியாது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும், ரீஅசைன் பண்ண முடியும். ஸோ ரீஅசைன் த சென்ஸ் நம்ம திரும்பவும் இந்த ஃபுல்லாத்தையும் இந்த ரேப்பர் ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு அதாவது இந்த பேக்கை ஃபுல்லா வெளியே எடுத்துட்டு திரும்பவும் அந்த பேக்ல வந்து ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி இது போட்டு அதுக்கப்புறம் நம்மளால இங்க வைக்க முடியும். அந்த மாதிரி இந்த என்டையர் டேட்டாவையும் எடுத்துட்டு திரும்பவும் நம்மளால இந்த மாதிரி ரீஎன்டர் பண்ண முடியும். நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரைட்டா ஒரே ஒரு ஃப்ரூட்டை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலா நம்ம வந்து ஆரஞ்சு வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வைக்க முடியாது. நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் என்ன பண்றேன், நேம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அந்த நேம்ன்ற வேரியபிள்ல வந்து ஆப்பிள், கமா, பனானா, கமா, ஆரஞ்சு.
இது கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ என்கிட்ட நேம்ன்ற வேரியபிள்ல வந்து இது எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்போ பிரிண்ட் பண்ணா என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பிரிண்ட்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து மூணுமே இது உள்ள இருக்கிறது மூணுமே வந்துச்சு. இப்போ நான் இப்போ வந்து ஆரஞ்சை மாத்திட்டு நான் வந்து மேங்கோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இப்போ நான் என்ன பண்றேன், நான் வந்து நேம் ஈக்குவல் டு நேம்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எந்த வேல்யூ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சுன்ற வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முதல்ல இது உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் கவுண்ட் பண்ணணும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணாதான் இந்த ஏரியா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ 16ல தான் நமக்கு வந்து ஆரஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து 16 போட்டுட்டு அந்த ஆரஞ்சுக்கு பதிலாக நான் வந்து மேங்கோ வேணும் அப்படின்னு சொல்லி எழுத போறேன். அப்படி எழுதுனா நமக்கு வந்து இந்த ஆரஞ்சு போயிட்டு மேங்கோ வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகிறாரா ரீப்ளேஸ் ஆகிறாரா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நேம்ல போயிட்டு 16 அப்படின்னு வச்சுட்டு ஈக்குவல் டு நான் என்ன வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா மேங்கோ அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். மேங்கோன்னு வச்சு நான் ட்ரை பண்றேன், எரர் த்ரோ பண்ணுது. ஏன் எரர் த்ரோ பண்ணுது? இதைத்தான் நம்ம ஆல்ரெடி போட்டு பார்த்துருந்தோம். ஒரு தடவை ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா அந்த வேல்யூ உள்ள இருக்கக்கூடியதை நம்மளால என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ன்றது வந்து இம்மியூட்டபிள், எடிட் பண்ண முடியாது. அப்ப எப்படிதாங்க எடிட் பண்றது? நான் ஆல்ரெடி எனக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை எடுத்தே ஆகணும், ஆரஞ்சு எடுத்தே ஆகணும், அதுக்கு பதிலா நான் வந்து மேங்கோ வச்சு ஆகணும். அப்ப நான் எப்படிதான் எடிட் பண்றது? இந்த சினாரியோக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நெட் டேட்டா டைப்பா இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் அப்படின்ற டேட்டா டைப் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ன்ற டேட்டா டைப் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்பை எப்படி நம்ம அசைன் பண்றது? அந்த லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்றாங்க. சரி, எப்படி சால்வ் ஆகுது அதை நம்ம செக் பண்ணி பார்த்துலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்ல வேல்யூ எப்படி அசைன் பண்றது அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஸோ நீங்க வந்து வழக்கம் போல நேம்னே கொடுங்க. நேம்னே கொடுத்துட்டு இந்த தடவை நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு ரேப், அதாவது மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்குள்ள போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள ஒன்னொன்னுத்தையும் தனியா வைங்க. ஆப்பிள் தனியா வைங்க, ஆரஞ்சு தனியா வைங்க, அதுக்கப்புறம் யார் இருக்காரு, மேங்கோ, அதையும் தனியா வைங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நேம்ன்ற வேரியபிள்குள்ள ஆப்பிள் இருக்காரு, ஆரஞ்சு இருக்காரு, மேங்கோ இருக்காரு. அப்போ இப்போ இந்த நேம்ன்ற வேரியபிள்ல ஜீரோ யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கையே ஜீரோன்னு சொல்லுவார். அவர் தான் லிஸ்ட். லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்பை பொறுத்தவரையிலும் ஒரு என்டையர் ஸ்ட்ரிங்கையே இது ஃபுல்லாவே ஜீரோ தான், இது ஃபுல்லாவே ஒன்னு, இது ஃபுல்லாவே ரெண்டு. அப்போ நம்ம ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுண்ட் பண்ணுது, கேரக்டரை கவுண்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பைத்தான்றதுல வந்து பி வந்து 0 1 2 3 4 5 இருந்துச்சு. ஆனா லிஸ்ட்ன்ற டேட்டா டைப் பொறுத்தவரையும் ஒரு ஒரு சென்டென்ஸையும் ஒரு ஒரு வேர்டையும் தனித்தனியா கவுண்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு வேர்டு, இது ஒரு ரெண்டு, இது ஒரு மூணு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா கவுண்ட் பண்ணுவோம். அவர் தான் லிஸ்ட் டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கும் லிஸ்ட் டேட்டா டைப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கேரக்டரா கவுண்ட் பண்ணுவாரு. லிஸ்ட் டேட்டா டைப் வேர்டிங்ஸா கவுண்ட் பண்ணுவாரு. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற நம்ம செக் பண்ணி பார்த்தலாமா? நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து என்னோட ப்ரோக்ராம்ல போயிட்டு இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், அதே மாதிரி நேம்ன்ற டேட்டா டைப் வைக்கிறேன். நேம்ன்ற டேட்டா டைப்ல நான் ஸ்ட்ரிங்கா அசைன் பண்ணல. ஸ்ட்ரிங் மீன்ஸ் நான் வந்து ஒரே ஒரு தடவை சிங்கிள் கோட் கொடுத்துட்டு அந்த ஒரு சிங்கிள் கோட்குள்ள மொத்தமா அசைன் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனித்தனியா அசைன் பண்ண போறேன். அது எப்படி பண்றது? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம், இந்த பாக்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த பாக்ஸ்க்குள்ள நான் தனித்தனியா வேல்யூ கொண்டு போய் வைக்கிறேன். ஆப்பிள் வைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா பனானா வைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆரஞ்சு வைக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மூணு வேல்யூவும் தனித்தனியா வச்சிட்டேன். சரிங்களா? இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன். மொத்தமா பிரிண்ட் பண்ணா எப்படி வராரு அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நாம மொத்தமா பிரிண்ட் பண்ணும்போது எப்படி வந்தாரு, ஆப்பிள் பனானா ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு மொத்தமா வந்தாரு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த வேரியபிள்ல நம்ம வந்து நேம பிரிண்ட் பண்ண போறோம். அதாவது இந்த லிஸ்ட் வேரியபிள்ல நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். எப்படி வருது அப்படின்றத நான் காட்ட போறேன். ஸோ இது கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது உள்ள நீங்க என்ன வேல்யூ வச்சிருக்கீங்களோ அந்த வேல்யூ அப்படியே நமக்கு லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் தனியா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஜீரோன்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இந்த வேரியபிள் பொறுத்தவரை யார் பிரிண்ட் ஆவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த ஏன்றது பிரிண்ட் ஆவார். ஒன்னுன்றதை கொடுத்தீங்கன்னா அதாவது நேம் ஆஃப் ஒன், இங்க பாருங்க நேம் ஆஃப் ஒன்னுன்றது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க பீன்றது பிரிண்ட் ஆவார். ஆனா இங்க நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வேல்யூ செட் பண்ணதுக்கு அப்புறம்
இங்க நம்ம நேம் ஆஃப் ஒன்னுன்றதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு யாரு பிரிண்ட் ஆவார்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பனானா பிரிண்ட் ஆவார். ஏன்னா ஒன்னாவது நம்பர்ல யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா பனானா தான் இருக்காரு. இவர் வந்து 0, இவர் வந்து 1, இவர் வந்து 2. ஏன்னா லிஸ்ட்ன்ற வேரியபிள் வந்து ஒரு வேர்டையே வந்து 1 2 3ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். ஆனா ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப் வந்து ஒரு கேரக்டரையும் 0 1 2 3ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துலாமா? ஓ சாரி, நான் வந்து பிராக்கெட் வந்து மாத்தி கொடுத்துட்டேன். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கும்போது நீங்க வந்து நேம் உள்ள வந்து ஏதாவது இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்பீங்க. இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த நார்மல் பிராக்கெட் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கொயர் பிராக்கெட் தான் கொடுக்கணும். ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு வேரியபிளோட இண்டெக்ஸ் நம்பரை கால் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நேம் கம்மா சாரி பிரிண்ட் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட்ல நேம் கால் பண்ண போறோம். நீங்க வெறும் நேம் கால் பண்ணீங்கன்னா ஆப்பிள் பனானான்னு சொல்லிட்டு வரும். இதுவே வந்து நான் இங்க 0 கொடுத்தேன்னா என்டையர் ஆப்பிளே வரும். இங்க நான் 1ன்னு கொடுத்தேன்னா என்டையர் பனானா வரும். 2ன்னு கொடுத்தோம்னா என்டையர் ஆரஞ்சு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல நம்ம 0ன்னு கொடுக்கும்போது ஒரு கேரக்டரா நம்ம வந்து இன்டெக்ட் பண்ணி காட்டுது. நம்ம வந்து லிஸ்ட் டேட்டா டைப்ல வந்து நம்ம 0 கொடுக்கும்போது ஒரு ஒரு என்டையர் வேர்டையே நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுது. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஒர்க் பண்ண போறோம். அதாவது மாடிஃபை பண்ண போறோம் உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பனானா வந்து நம்ம வந்து மாத்த போறோம். அதை எப்படி மாத்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல எப்படி அது எரர் த்ரோ பண்ணுதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து லிஸ்ட் டேட்டா டைப் சால்வ் பண்ணுது அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நேம் ஒன்னு சொல்லி வச்சுட்டு நேம் ஒன்ல நான் வந்து ஆப்பிள் கமா பனானா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுட்டு நம்ம வந்து பிரிண்ட் நேம் ஒன் பிரிண்ட் நேம் ஒன். நான் வந்து இங்க 0ன்னு கொடுக்கும்போது எனக்கு யார் பிரிண்ட் ஆவார்னு கேட்டீங்கன்னா ஏ பிரிண்ட் ஆவார். இதுவே வந்து நேம் டூ ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள ஆப்பிள் கமா பனானா இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நான் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட்ல வந்து நேம் டூ இதுல வந்து நான் 0 கொடுக்குறேன். இதுல வந்து நம்ம 0 கொடுக்கும்போது நமக்கு வந்து என்டையர் ஆப்பிளே பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பும் லிஸ்ட் டேட்டா டைப்பும். சரி, இது எப்படி நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் சொல்றேன், இது எப்படி நம்ம லிஸ்ட் டேட்டா டைப்னு சொல்றோம்? இது நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா நம்ம வந்து என்ன செக் பண்ணி பார்ப்போம், நம்ம வந்து டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல நம்ம கிட்ட, அதை செக் பண்ணி அதை போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து இதுல என்ன டேட்டா டைப்ல இருக்குது அப்படின்றத நம்மளால பார்த்துட முடியும். ஸோ நான் அதை கொடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து பிரிண்ட்ல பிரிண்ட்ல நேம் ஒன்ன பிரிண்ட் பண்றேன். நேம் ஒன்னுன்றவர் யாரு? நேம் ஒன்னுன்றவர் வந்து இங்க இருக்கக்கூடிய டேட்டா டைப். இது யாரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்கா இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் யாரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இவர் லிஸ்டா இருக்காரு. ஸோ செக் பண்ணி பார்த்தலாமா? இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு பிரிண்ட்ல நேம் ஒன்னுக்கு முன்னாடி டைப் கொடுக்கணும். ஸோ டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் அது என்ன டேட்டா டைப் இருக்குதுன்றதை நம்மளால பார்க்க முடியும். கொடுத்தா இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்துருச்சு. இப்போ டைப்ல நேம் டூவை கால் பண்றேன். இங்க பாத்தீங்களா இது லிஸ்ட்னு காமிச்சிருச்சு. அப்போ இது ஸ்ட்ரிங்னா யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் கோட்குள்ள மொத்த டெக்ஸ்ட்டும் உள்ள அனுப்புனா அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஒரு வேர்டுக்கும் தனித்தனியா நம்ம வந்து சிங்கிள் கோட் போட்டு அனுப்புனோம்னா அது வந்து லிஸ்ட் டேட்டா டைப் அப்படின்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து 0 கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கேரக்டர் டிஸ்ப்ளே ஆகுது. இதுல 0 கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வேர்டு என்னவோ அது டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ செகண்ட் டிஃபரன்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்த லிஸ்ட் டேட்டா டைப்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பனானாவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல அதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் அதை போட்டிருந்தேன். இப்போ நான் அகைன் மறுபடியும் காட்டுறேன். நேம் ஒன் ஈக்குவல் டு நேம் ஒன்ல நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதோட பொசிஷனை கால் பண்ண போறேன். ஸோ பியோட பொசிஷன் என்னன்றதை நான் பார்க்கணும். 0 1 2 3 3 4 5 6 7 8 8ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த பொசிஷன் நம்பர் 8ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா பனானாக்கு பதிலா நான் வந்து ஆரஞ்சு கொடுக்குறேன். ஸோ ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். நமக்கு சேஞ்ச் ஆகல, எரர் தான் த்ரோ பண்ணுது. கரெக்ட்டுங்களா? இப்போ இதுவே நேம் டூல செக் பண்ணி பார்க்கலாம். நேம் டூனா யாரு? லிஸ்ட் டேட்டா டைப். கரெக்ட்டுங்களா? லிஸ்ட் டேட்டா டைப்ல இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நேம் டூ ஈக்குவல் டு அதாவது இந்த ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு இப்போ லிஸ்ட் டேட்டா டைப்பை பொறுத்தவரையிலும் இந்த பனானா எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு, அதாவது எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு? இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0, இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து 1. இப்போ நேம் டூல நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இது உள்ள வந்து 1ன்றத போட போறேன். ஸோ நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து ஒன்னுன்றதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு இப்போ அந்த இடத்துல பனானாக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். பாத்தீங்களா இங்க நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரே ஸ்ட்ரிங்குள்ள மாடிஃபை பண்ண முடியல. ஒரே ஸ்ட்ரிங்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மாடிஃபை பண்ண முடியல. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து ஒருவேளை நம்ம டேட்டா லிஸ்ட் டேட்டா டைப்ல இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியுது, மாடிஃபை பண்ண முடியுது.
அததான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மியூட்டபிள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து என்ன இருந்துச்சு? ஆப்பிள் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க நம்ம அந்த நேம் பிரிண்ட் டூ எங்க இருக்கு? தோ ஸோ ஆப்பிள் அண்ட் பனானா சொல்லிட்டு ரெண்டு இருந்துச்சு. ஸோ நேம் ஒன்னுல நேம் ஒன்ல இப்படி இருக்குது. ஆப்பிள் கமா பனானா அப்படின்ட்டு இப்படி இருக்குது. இப்போ நேம் டூல தனித்தனியா இருக்குது. நேம் டூல வந்து ஆப்பிள் தனியா இருக்காரு, பனானா தனியா இருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா இந்த பனானாவை தான் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ அது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்தாலும் ஆரஞ்சுன்றது மாறி இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் பிரிண்ட் நேம் டூ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நம்மளால என்ன பண்ண முடியுது? லிஸ்ட் டேட்டா டைப்ல நம்மளால உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியுது. ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இதுதான் லிஸ்ட் டேட்டா டைப்புக்கும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து லிஸ்ட் டேட்டா டைப்னா என்ன, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ இதுல மூணாவதா இன்னொரு டேட்டா டைப் இருக்காரு. அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா டியூப்பிள் டேட்டா டைப். டியூப்பிள்னு சொல்லலாம் இல்ல டப்புன்னு சொல்லலாம். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது நீங்க அந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த டேட்டா டைப்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சினாரியோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா உங்களோட இதுல வந்து கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளியர் ஆயிடும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லா சினாரியோ உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா அது கரெக்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா அட்ரஸ்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அட்ரஸ்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த அட்ரஸ்ன்ற வேரியபிள்ல நம்ம கிட்ட வந்து ஒரு ரெண்டு வேல்யூ இருக்கு. இவர் எந்தெந்த லொகேஷன்லலாம் இருந்திருக்காரு, எந்தெந்த லொகேஷன்லாம் ஆஃபீஸ்க்காக வந்து மூவ் ஆயிருக்காரு. சென்னை லொகேஷன்ல இருந்திருக்காரு. அடுத்தது வந்து பெங்களூர் லொகேஷன்ல இருந்திருக்காரு. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளால வந்து திரும்ப திரும்ப டேட்டா வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது. ஸோ அப்படி ஏற்கனவே இப்போ மூணாவதா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சென்னையில ஒர்க் பண்ணாரு, அப்புறம் பெங்களூர்ல ஒர்க் பண்ணாரு. இப்போ இவர் மறுபடியும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஹைதராபாத்ல ஒர்க் பண்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே இருக்கக்கூடிய அட்ரஸ் இந்த வேரியபிள்குள்ள திரும்பவும் நான் இன்னொரு வேரியபிளை ஆட் பண்ண போறேன். ஸோ அப்ப நம்மளால ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், நம்மளால ஆட் பண்ண முடியும். அது எப்படி? அதாவது நம்ம வந்து என்ன வேரியபிளா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு கேட்டோம்னா நீங்க வந்து இது வந்து லிஸ்ட் வேரியபிள் சாரி லிஸ்ட் டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா இங்க பாருங்க நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கோம். தனித்தனி டெக்ஸ்ட் தனித்தனி வேர்டிங்ஸ் தனித்தனி டெக்ஸ்ட்குள்ள போட்டிருக்கோம். அப்படின்னா இது என்ன டேட்டா டைப்னு கேட்டீங்கன்னா லிஸ்ட் டேட்டா டைப். ஸோ லிஸ்ட் டேட்டா டைப்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. நம்மளால வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்ஸ்டோட புது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மாடிஃபையும் பண்ண முடியும். இது எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டா லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்ல பண்ண முடியுது. ஆனா நம்மளால வந்து ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்ல வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் ரீஅசைன். ரீஅசைன்னா என்டையர் ஸ்ட்ரிங் மட்டும் தான் மாற்ற முடியும். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஆட் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து அதே மாதிரி அட்ரஸ்ன்ற டேட்டா டைப் நான் திரும்ப கால் பண்ணிக்கிறேன். அட்ரஸ்ன்ற டேட்டா டைப் கால் பண்ணிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்ஸ்டோட திரும்பவும் நான் ஒன் மோர் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அட்ரஸ்ன்ற டேட்டா டைப்பை போட்டுட்டு டேட்டா டைப் பக்கத்துல அப்பண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுக்கணும். அப்பண்ட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுக்கி வைக்கிறது. ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கிறது. இப்போ இது ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு மேல மறுபடியும் அப்பண்ட் ஆகு, மறுபடியும் அப்பண்ட் ஆகு. ஸோ ஒன்றுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் அப்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அட்ரஸ்ன்ற டேட்டா டைப் அட்ரஸ்ன்ற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு பக்கத்துல அப்பண்ட்ன்ற கீவேர்டை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து இன்னொரு லொகேஷனை போடுறேன். ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அட்ரஸோட இப்போ இந்த ஹைதராபாத்தும் சேர்ந்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட வந்து சென்னை இருக்கும், அதுக்கப்புறம் பெங்களூரும் இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ ஹைதராபாத்தும் இருக்கும். ஸோ அப்ப நமக்கு ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்மளால ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய லொகேஷன் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சென்னையை வந்து தூக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க திரும்ப அதே அட்ரஸ்ன்ற டேட்டா டைப்பை கால் பண்ணிக்கணும். ஸோ அட்ரஸ்ன்ற டேட்டா டைப்பை கால் பண்ணிட்டு ஏற்கனவே அப்பண்ட் ஆயிருக்காருல்ல அந்த அப்பண்ட்ன்ற கீவேர்டுக்கு பதிலா இந்த தடவை நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ரிமூவ்ன்ற கீவேர்டை கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஸோ ரிமூவ்ன்ற கீவேர்டை கொடுத்துட்டு யாரை ரிமூவ் பண்ண போறோம்ன்றத சொல்லணும். நான் இப்போ வந்து சென்னை ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்ப என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்த சென்னை வந்து ரிமூவ் ஆயிட்டு இந்த தடவை வந்து பெங்களூரும் ஹைதராபாத்தும் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா?
அப்போ இதெல்லாம் நம்மளால வந்து எதால பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்ல தான் பண்ண முடியுது. அதே மாரி நம்ம வந்து இப்போ பெங்களூர வந்து நம்ம ரீநேம் பண்ணணும்னா கூட சாரி மாடிஃபை பண்ணாலும் நம்மளால பண்ண முடியும். அதான் நம்ம வந்து லாஸ்ட் சினாரியோல பார்த்திருந்தோம். ஸோ அது எப்படி பண்றது? அட்ரஸ்ன்றத குடுத்துட்டு அட்ரஸ்ன்றத குடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணுவோம், இங்க வந்து 1ன்றத குடுப்போம். 1ன்னா யாரு? இவரு வந்து 0, இவரு வந்து 1. அப்போ இங்க 1ன்றத குடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, வேற ஏதாவது லொகேஷன் நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ, அப்போ நமக்கு வந்து இங்க வந்து சென்னை, இங்க வந்து நம்ம வந்து மும்பைன்னு நான் வந்து குடுத்துக்க முடியும். அப்போ இந்த லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்ல நம்ம இவ்ளோ விஷயங்கள் பண்ண முடியுது. ஆட் பண்ண முடியுது. அதுக்கு நம்ம வந்து அப்பெண்ட் குடுக்கலாம். ரிமூவ் பண்ண முடியுது. அதுக்கு நம்ம வந்து ரிமூவ் குடுக்கலாம். மாடிஃபை பண்ண முடியுது. அதுக்கு நம்ம வந்து இந்த மாடிஃபை குடுக்கலாம். ஆல்ரெடி வந்து மாடிஃபை சினாரியோ பார்த்துட்டோம். இப்ப ஆட் அண்ட் ரிமூவ் சினாரியோ நம்ம பார்த்துடலாம் ஒரு தடவ. அதுக்கப்புறம் நம்ம வந்து டப்பிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்ரஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம வந்து லிஸ்ட் வேரியபிள்ல டேட்டாவ அசைன் பண்ண போறேன். ஸோ லிஸ்ட் வேரியபிள்ல டேட்டா அசைன் பண்றதுனா எப்படி? சென்னை, கமா அதுக்கப்புறம் என்ன மும்பை. சும்மா ஏதாவது போட்டு விடுவோம். மும்பை அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் அட்ரஸ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா, சென்னை இருக்கு, மும்பை இருக்கு. சூப்பர். இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வேல்யூவோட என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவ ஆட் பண்ண போறோம். அது எப்படி ஆட் பண்றது? ஒண்ணுமே இல்ல. அந்த வேரியபிள கால் பண்ணிக்கோங்க. அட்ரஸ்ன்ற வேரியபிள கால் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்பெண்ட்ன்ற கீவேர்ட குடுங்க. அப்பெண்ட்ன்ற கீவேர்ட குடுத்துட்டு, நீங்க வந்து சும்மா இப்படி வந்து இந்த இதுல பிராக்கெட்ல போட்டு ஏதாவது ஒரு லொகேஷன குடுத்துடலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து பெங்களூர போட்டு விட்டுர்றேன். சாரி நான் இங்க வந்து அப்பெண்டிக்ஸ் வந்து ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிருக்கேன். ஸோ அப்பெண்டுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து ஏபிபிஇஎன்டின்னு சொல்லிட்டு வரணும். நான் இத திரும்ப நான் ட்ரை பண்றேன் பாருங்க. அந்த வேரியபிள கால் பண்ணுங்க. அட்ரஸ்ன்னு கால் பண்ணிட்டு டாட் ஏபிபிஎன்டி அப்பெண்டுன்னு சொல்லி குடுத்துட்டு, நீங்க வந்து அந்த லொகேஷன போடுங்க. எந்த லொகேஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த லொகேஷன நம்ம வந்து போட்டுக்கிறோம். நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அப்பெண்ட் ஆயிருக்கும். இப்ப நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ பிரிண்ட்ல வந்து அட்ரஸ கால் பண்ணோம்னா, நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவ பார்த்தீங்களா? நம்மகிட்ட வந்து சென்னை இருக்கு, மும்பை இருக்கு, பெங்களூர் இருக்கு. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியுது? இது என்ன இது என்ன டேட்டா டைப்ன்னு கேட்டீங்கன்னா, லிஸ்ட் டேட்டா டைப். அது எப்படி நம்ம பார்க்கறது? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ பிரிண்ட் குடுங்க. பிரிண்ட் குடுத்துட்டு, டைப்ன்னு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அட்ரஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த வேரியபிளோட நேம் குடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிரும். பாத்தீங்களா? லிஸ்ட் டேட்டா டைப்ல என்னால என்ன பண்ண முடியுது? அப்பெண்ட் பண்ண முடியுது. இப்ப லிஸ்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்மளால ரிமூவ் பண்ண முடியுதா? அப்படின்றத பார்க்கலாமா? இப்ப நான் என்ன பண்றேன்? அட்ரஸ் டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ரிமூவ்ன்றத குடுத்துட்டு, நம்ம ஏதாவது ஒரு லொகேஷன தூக்கிடலாம். இப்ப சென்னைன்ற லொகேஷன் நம்ம வந்து தூக்கிரலாம். என்டர் அடிக்கிறேன். இப்ப நமக்கு வந்து சென்னைன்ற லொகேஷன் வந்து போயிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட்ன்றத குடுத்துட்டு அட்ரஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சீங்கன்னா, இங்க பாருங்க சென்னைன்றது இல்ல. ஸோ அப்ப நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிறத ரிமூவ் பண்ண முடியுது. ஏதாவது புதுசா நமக்கு வேணும்னா ஆட் பண்ணவும் முடியுது. அதெல்லாம் எதால பண்ண முடியுதுன்னு கேட்டா, லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்பால மட்டும் தான் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெங்களூர அ மாடிஃபை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் சினாரியோல பார்த்திருந்தோம். ஸோ பிரிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அட்ரஸ்ன்ற டேட்டா டைப் குடுத்துட்டு, நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல 1ன்றத குடுக்குறேன். 1ன்றத குடுத்துட்டு, இப்ப நான் வந்து பெங்களூருன்றத மாத்தி பிஎன்ஜி அப்படின்னு சும்மா நான் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுட்டு இப்ப நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, இங்க பாத்தீங்களா நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப நம்மளால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லிஸ்ட்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி 3மே நம்மளால பண்ண முடியுது. இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எவ்ரி டைம் இது உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? ஒரு வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அண்ட் மும்பைன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிட்டேன். இது நான் திரும்ப திரும்பவும் நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தேன்னா, அது ரியல் டைம் ப்ரோக்ராமிங் லெவல்ல சில வேரியபிளுக்கு வந்து கரெக்டான விஷயமா இருக்காது. அப்போ நம்ம இந்த மாரி ஒரு தடவையும் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ வந்து லாஸ் ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு சில சென்சிட்டிவான டேட்டாலாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட நேம் இருக்குதுன்னா, அந்த நேம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா, அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் வந்து எந்த கண்ட்ரில பொறந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ட்ரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம்னா, அது உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாரி ஒரு சில வேல்யூஸ் வந்து திரும்ப திரும்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ ஒரு தடவ நம்ம வந்து லிஸ்ட் டேட்டா டைப்ல ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம்னா, அது உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளால வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்க முடியுதுல்ல. அது எப்படி மாடிஃபை பண்ணாம பிளாக் பண்ணி வைக்கிறது? எனக்கு வந்து நம்ம நார்மலா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் குடுத்தாலே, வெறும் ஸ்ட்ரிங்ல குடுத்துட்டாலே நமக்கு வந்து பிளாக் ஆயிடும். ஸோ இது வந்து சேஞ்சஸே நடக்காது. பிளாக் ஆயிடும். ஆனா நாம வந்து தனியா பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா, ஸ்ட்ரிங்கால பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட பேர் வந்து நான் வந்து நிசாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துறேன். நிசாம்னு சொல்லி குடுத்துறேன். எனக்கு வந்து லாஸ்ட் நேம் நான் சும்மா ஏதாவது ஒரு நேம் குடுக்குறேன். முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் குடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த மாரி என்கிட்ட இருக்கு. நான் நிசாம்ன்ற வேல்யூவ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து என்னோட வேரியபிளோட பேர் வந்து நேம்னு ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா, நேம் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லி குடுத்தேன்னா, எனக்கு நிசாம்ன்ற வேல்யூ எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்போ நேம் ஈக்குவல் டூ நான் வந்து 1ன்னு குடுத்தேன்னா, எனக்கு வந்து என்னோட லாஸ்ட் நேம் என்னவோ, அந்த லாஸ்ட் நேம் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும்.
முகமது அப்படின்ற வேல்யூ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ இதை நம்மளால எதுல ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, என்னால வந்து லிஸ்ட் டேட்டா டைப்பால தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னா இங்க நான் இதை கொடுத்துட்டு இதையும் நான் இங்க கொடுத்துட்டு இப்படி கொடுத்தேன்னா எனக்கு தனித்தனியா எனக்கு எப்போ தேவைப்படுதோ, ஃபர்ஸ்ட் நேம் எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் இதை கொடுத்துப்பேன், செகண்ட் நேம் எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் இதை கொடுத்துப்பேன். ஆனா இதுல ப்ராப்ளம் என்னன்னா, நிஜாமுன்ற அதாவது நேம்ன்ற வேரியபிள் வந்து ரொம்பவும் சென்சிட்டிவானது. சும்மா சும்மா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா லிஸ்ட் வேரியபிளா இருந்தாருன்னா, டேட்டா டைப் ஒரு லிஸ்டா இருந்திருந்தா, ஃபியூச்சர்ல யாராவது தெரியாம என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா, என்னோட லாஸ்ட் நேம் சேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் சேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா மாடிஃபை ஆக்சஸ் இருக்குல்ல. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆயிடும்ல. அப்போ எப்படி இது ரெஸ்ட்ரிக்ட் பண்றது? எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? நிசாம் அம்மா முகமது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பிரிண்ட்ல வந்து நான் வந்து இந்த வேல்யூவை நேம்ன்ற ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா, நேம்ன்ற வேரியபிள்ல நான் நிசாமை மட்டும் பிரிண்ட் பண்ணா, நான் ஜீரோன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னு கேட்டா வெறும் என்ன தான் பிரிண்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த வெறும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பால ஒரே ஒரு கேரக்டர் தான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க முடியும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் வேணும்னா நான் லிஸ்ட்ன்ற டேட்டா டைப் தான் போய் ஆகணும். ஆனா லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்ல என்ன ப்ராப்ளம்னா மாடிஃபை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப அதை எப்படி நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியாம ஸ்டாப் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் நாம எங்க போப் போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த டேட்டா டைப்பா இருக்கக்கூடிய அந்த டியூப்பிள் டேட்டா டைப் நம்ம வந்து போப் போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டியூப்பிள் டேட்டா டைப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ டியூப்பிள் டேட்டா டைப். இப்போ டியூப்பிள் டேட்டா டைப்ல நாம ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா அது உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ திரும்பவும் மாடிஃபை பண்ண முடியாது. அதுதான் வந்து டியூப்பிள் டேட்டா டைப் அப்படின்றாங்க. அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இம்மியூட்டபிள். ஒரு தடவை ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா அது உள்ள இருக்கக்கூடிய வேல்யூவை எடிட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நேம்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். அந்த நேம்ன்ற வேரியபிள்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்க போறேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து நிசாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் என்னோட லாஸ்ட் நேம் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, சும்மா முகமது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ என்னால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய முகமதுன்றதையோ இல்ல நிசாம்ன்றதையோ திரும்பவும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நிசாம் நேம் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆவார்னு கேட்டீங்கன்னா, நிசாம் பிரிண்ட் ஆவார். ஆனா நேம் ஈக்குவல் டு நான் வந்து ஜீரோல வந்து வேற ஏதாவது பிரிண்ட் பண்ணணும். அதாவது இப்போ நான் வந்து ஈக்குவல் டு கொடுத்துட்டு நான் நிசாமுக்கு பதிலாக நான் வந்து ஏதாவது XYZ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இது நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ பியூப்பிள் டேட்டா டைப்பை பொறுத்தவரையிலையும் நம்மளால இண்டெக்ஸ் வச்சு டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அதே அட் த சேம் டைம் அந்த இண்டெக்ஸ் வச்சு நம்மளால வேல்யூவை மாடிஃபை பண்ண முடியாது. ரீ அசைன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், ரீ அசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து நேம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இதுக்கு வந்து நான் வந்து என்டையரா மாற்ற முடியும். இப்போ இங்க வந்து எக்ஸ் அதுக்கப்புறம் இங்க வந்து ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்டையரா மாறும். ஆனா பர்டிகுலர் கேரக்டரை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா மாடிஃபை பண்ண முடியாது. அதை தான் வந்து டியூப்பிள் டேட்டா டைப் அப்படின்றாங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துலாமா? நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போயிட்டு என்னோட ப்ரோக்ராம்ல போயிட்டு சும்மா ஏதாவது ஒரு வேல்யூ செட் பண்றேன். இப்போ நேம் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்றேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த தடவை நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட்ல வந்து நிசாம்னு கொடுத்துட்றேன். அடுத்தது செகண்ட் சிங்கிள் கோட்ல வந்து நான் வந்து முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை கொடுத்துட்றேன். இது கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுன்னா எனக்கு வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு. இதோட டேட்டா டைப் நீங்க பாக்குறது வந்தா ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணி பாக்குறது வந்தா பாத்துக்கலாம். ஸோ நான் வந்து நேம்ன்ற பிரிண்ட் பண்றேன். நிசாம் அண்ட் முகமதுன்றதுக்கு இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்றத நீங்க பார்க்கணும்னா பிரிண்ட், அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன கொடுத்தோம், நேம்ன்ற வேரியபிள் கொடுத்தோம். கொடுத்துட்டு பார்த்தோம்னா இங்க பாத்தீங்களா நமக்கு டியூப்பிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்களா. ஸோ நம்மளால வந்து இது என்ன டேட்டா டைப்ன்றதை பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் அந்த அது உள்ள என்ன டேட்டா இருக்குன்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண போறேன். எதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண போறேன்? இந்த முகமதுன்றதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஸோ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? இதுவே லிஸ்டா இருந்தா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? ஸோ நான் என்ன பண்றேன், லிஸ்டா இருந்தா நம்ம வந்து இங்க நேம்ன்றதை கொடுத்துட்டு இங்க ஒன்னுன்றதை கொடுப்போம். ஒன்னுன்றதை கொடுத்துட்டு நான் வந்து இங்க எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்டர் அடிக்கிறேன். இங்க என்டர் பண்ணும்போது நமக்கு என்ன எரர் த்ரோ பண்ணி பாருங்க. டியூப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். நீங்க வந்து டியூப்பிள்ல வந்து டேட்டாவை அசைன் பண்ணிருக்கீங்க. இந்த நேம்ன்ற வேரியபிளுக்கு டியூப்பிள்ல டேட்டாவை அசைன் பண்ணிருக்கீங்க. இதை என்னால ரீஅசைன் பண்ண முடியாதுங்க. இதை என்னால வந்து திரும்பவும் மாடிஃபை பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டு என்டையர் டேட்டாவே உங்களால வந்து ரீஅசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இங்க நேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்ல வந்து அகைன் நான் வந்து நிசாம்ன்றதை கொடுத்துட்டு செகண்ட் நேம் லாஸ்ட் நேம்ல வந்து நான் வந்து எஸ்ன்றதை கொடுக்குறேன்.
ஸோ இப்படி நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, ரீஅசைன் பண்ண முடியுது. இங்க பாருங்க. பிரிண்ட்ல வந்து நான் வந்து நேம்ன்றத குடுத்தா, எனக்கு வந்து நேம் நிசாம் அண்ட் எஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு. ஆனா, அது உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ மாடிஃபை பண்ண முடியுமா? நேம் 0 ஈக்குவல் டூ சும்மா ஏதாவது நான் வந்து ஏபிசின்னு சொல்லி குடுக்குறேன். நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. இதுவே லிஸ்ட் டேட்டா டைப்பா இருந்தா நம்மளால மாடிஃபை பண்ண முடிஞ்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? அதாவது இப்ப நான் வந்து அகைன் நான் வந்து ஒரு தடவ லிஸ்ட் டேட்டா டைப் பத்தி நான் காட்டிறவா? ஸோ இதுதான் லிஸ்ட் டேட்டா டைப்க்கும், டியூப்பிள் டேட்டா டைப்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்ன்றது வந்து இது வந்து மியூட்டபிளா, இம்மியூட்டபிளான்னு கேட்டீங்கன்னா, இது இம்மியூட்டபிள். உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ட நம்மளால எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லிஸ்ட்ன்ற டேட்டா டைப் வந்து மியூட்டபிள். உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்மளால எடிட் பண்ண முடியும். அடுத்தது டியூப்பிள் டேட்டா டைப். இப்போ டியூப்பிள் டேட்டா டைப்ல உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்மளால எடிட் பண்ண முடியாது. அதனால இது வந்து இம்மியூட்டபிள் அப்படின்றாங்க. சரி, இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? மூணுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. இதுலயும் நம்ம வந்து கேரக்டர் தான் கொடுக்குறோம், இதுலயும் கேரக்டர் தான் கொடுக்குறோம், இதுலயும் கேரக்டர் தான் கொடுக்குறோம். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு மூணு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ண போறேன். ஏன்னு ஒரு வேரியபிள், பின்னு ஒரு வேரியபிள், சின்னு ஒரு வேரியபிள். ஏன்ற வேரியபிள்ல நான் இப்படி கொடுக்குறேன், ஏபிசி அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா இது என்ன டேட்டா டைப்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். பி பில நான் வந்து வேல்யூ எப்படி அசைன் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ கமா பி கமா சி அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன டேட்டா டைப்னு கேட்டீங்கன்னா, இது லிஸ்ட் டேட்டா டைப். அதாவது நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஒரு ஒரு கேரக்டரை தனித்தனியா கொடுத்தோம்னா அது லிஸ்ட் டேட்டா டைப். சில நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றதுக்கு பதிலா நார்மல் பிராக்கெட் யூஸ் பண்றேன். நார்மல் பிராக்கெட்ல ஏ கமா பி கமா சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது யாருன்னு கேட்டீங்கன்னா டியூப்பிள். இதுதான் மூணுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். வெறும் ஒரே ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டு நீங்க வந்து ஒரே ஸ்ட்ரிங்குள்ள வந்து சிங்கிள் கோட் போட்டீங்கன்னா அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஏபிசின்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்தீங்கன்னா அது லிஸ்ட் டேட்டா டைப். வித் ஸ்கொயர் பிராக்கெட்டோட இருந்தா அது லிஸ்ட் டேட்டா டைப். இந்த நார்மல் பிராக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா அது டியூப்பிள் டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ மூணுத்துக்கும் நம்ம வந்து செக் பண்ணிடலாமா எப்படி அது ஒர்க் ஆகுது, அது எப்படி நமக்கு வந்து டிசைன் ஆகுதுன்ட்டு, டிஸ்பிளே ஆகுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஏன்ற ஒரு வேரியபிள்ல ஏபிசின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். அது அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட்ல நான் என்ன பண்றேன், டைப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்போ ஏவோட டேட்டா டைப் என்னன்னு கேட்குறேன். பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்டிஆர்னு காட்டிடுச்சு. இப்போ பி கொடுக்குறேன். பிக்கு வந்து நான் வந்து லிஸ்ட் டேட்டா டைப் கொடுக்க போறேன். லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துருவோம். ஏ கமா பி கமா அதுக்கப்புறம் சி கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ சி கமா கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட்ன்றதை கொடுத்துட்டு டைப்ன்றதை கொடுத்துட்டு அது உள்ள நான் வந்து பிஏ கால் பண்றேன். அது லிஸ்ட் டேட்டா டைப்ன்றதை காட்டும். அடுத்தது சி டேட்டா டைப்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சில வந்து சின்ற வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன், வெறும் நார்மல் பிராக்கெட் போட்டுட்டு ஏ பி சின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுட்டு பிரிண்ட்ல வந்து டைப்ல வந்து சியை கால் பண்றேன். சியை கால் பண்ணா டியூபிள். ஓகேங்களா? இதுதான் சீக்வன்ஸ் டேட்டா டைப். சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல வந்து ஸ்ட்ரிங் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, டியூபிள் இருக்கு. இந்த மூணு தான் டிஃபரன்ஸ். ஸ்ட்ரிங்னா ஒரே ஸ்ட்ரிங்குள்ள எல்லாமே வந்துடும். லிஸ்ட்னா ஒரே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் டியூபிள்னா ஒரே ஒரு நார்மல் பிராக்கெட் போட்டு தனித்தனி ஸ்ட்ரிங்கா இந்த மாதிரி நம்ம கால் பண்ண முடியும். ஓகேங்களா? இது உள்ள இருக்கக்கூடிய சிஏ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது உள்ள இருக்கக்கூடிய சிஏ சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா சேஞ்ச் பண்ண முடியும். இது உள்ள இருக்கக்கூடிய சிஏ சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் இதை வந்து இம்மியூட்டபிள்னு சொல்றோம், இதை மியூட்டபிள்னு சொல்றோம், இதையும் இம்மியூட்டபிள்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா என்ன, லிஸ்ட் டேட்டா டைப்னா என்ன, டியூபிள் டேட்டா டைப்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போயிருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகினர் ஸ்டேஜ்ன்றதுனால கொஞ்சம் எல்லாமே வந்து நிறைய டைம் திரும்ப திரும்ப சொல்றதே சொல்ல வேண்டியதா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக. ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஃபியூச்சர்ல வந்து நிறைய சினரிஸ் நம்ம பார்க்க போறோம். அதனால கொஞ்சம் நம்ம வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா உங்க மைண்ட்ல பதியுமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அதே லிஸ்ட் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் ஷார்ட்டாவே நான் முடிக்க ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.